காவேரி விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து கொடைக்கானல்ல வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பசுபதி வந்து பெரிய பிரச்சனை பண்றாரு. காவேரிக்கு வந்து ரொம்ப தொல்லை குடுக்கறது, அதே மாரி மிரட்டுறது, அந்த மாரி வேலையெல்லாம் வந்து பசுபதி பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து தொல்லை குடுக்கறதால காவேரி வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. பயங்கரமா பசுபதி கிட்ட கத்துறாங்க. அப்ப விஜய் வந்து காவேரி வந்து அழைச்சிட்டு வராரு. அப்ப பசுபதிக்கு வந்து விஜய் வந்து சொல்றாரு, இந்த மாரி வந்து காவேரி கிட்ட வந்து தொல்லை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அப்புறம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் காவேரிக்கு கேள்வி கேட்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப அழகா பேசுறாரு. இந்த சூழ்நிலையில காவேரி வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இப்படிதாங்க தினம் தினம் இங்க வந்து போராட்டம் தான் நடந்துட்டுருக்கோம் இவர்கிட்ட. இவர் எங்க சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. எங்க அப்பாவ ஏமாத்தி எங்க அப்பாவையும் வந்து இந்த உலகத்த விட்டு அனுப்பிச்சுட்டாரு. அதெல்லாம் போதாதுன்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு தொல்லை குடுத்துக்கிட்டே இருக்காரு. எங்ககிட்ட இருந்த எல்லாத்தையுமே வந்து புடுங்கிட்டாரு. தோட்டத்துக்கு வந்து எங்க அப்பா காசு குடுத்தாருங்க. அதையும் வந்து இவர் வந்து என்ன பண்றாரு, அவர் பேரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாரு. அதனால தான் அந்த காச வந்து நான் கொஞ்சம் தான் வாங்கினேன். அந்த கொஞ்சம் காசையும் வந்து நான் தொலைச்சுட்டேன். அதனால தான் வந்து உங்கள கல்யாணம் பண்ண வேண்டியதா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து காவேரி வந்து சொல்றாங்க. அத கேட்டு விஜய் வந்து ரொம்ப ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, இந்த போராட்டமான வாழ்க்கையில எப்படி நான் வந்து ஜெயிக்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இவரு டென்ஷன் தாங்க எனக்கு அதிகமா இருக்கு. இப்போ வரைக்கும் எங்களுக்கு இடைஞ்சல் குடுத்துக்கிட்டே இருக்காரு. நீங்க சொன்னீங்கல்ல, இவருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதாங்க பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. உடனே விஜய் சரி விடு காவேரி பார்த்துக்கலாம். அந்த ஆள நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத அப்படின்ற மாரி ஆறுதல் சொல்றாரு. உடனே வந்து சரிங்க, இங்க வாங்க உங்களுக்கு நான் குக் பண்ணி தரேன் அப்படின்றாங்க. என்னது நீ குக் பண்ணி தர போறியா? ஐய்யயோ! அப்படின்றாரு. இங்க பாருங்க எனக்கு சமையல்லாம் அவ்வளோ வந்து தெரியாது. ஆனா சரி ஏதாவது ஒரு சிம்பிளா பண்ணி தரேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்து வந்து ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து விஜய பார்க்க வராங்க. என்னம்மா காவேரி உன் புருஷனா இது? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து விஜய பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நிவினோட ஃபேமிலி கிட்ட வந்து பசுபதி வந்து போய் பேசுறாரு. இந்த மாரி நிவினுக்கும் வந்து ராகினிக்கும் கல்யாணத்த நடத்தணும் அப்படின்னு நம்ம சொல்றாரு. அது கேட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இல்ல கண்டிப்பா நடத்தியே ஆவணும். அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன உங்களுக்கு நிவின் ஒத்துக்குனா எந்த பிரச்சனையும் இல்லல்ல அப்படின்னு நம்ம சொல்றேன். இப்பதான் காவேரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் கல்யாணம் மாப்பிள்ளையோட வந்து காவேரி வந்து வந்திருக்காளே பார்த்தீங்களா? அப்படின்னோன, ஆமா நாங்களும் கேள்விப்பட்டோம். அப்புறம் என்ன? இப்ப நிவின் வந்து கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு நிவின வர வச்சு எப்படியாவது வந்து நம்ம கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாரு. உடனே வந்து யோசிக்கிறாங்க. இங்க பாரு தங்கச்சி, நான் சொல்றத கேளு. அண்ணா கரெக்ட்டா தான் சொல்லுவேன். உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிவினோட அம்மா கிட்ட பேசுறாரு. முதல்ல நிவினோட அம்மா வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. குமரன் வந்து நிவின் கிட்ட இந்த மாரி காவேரி வந்து அவங்க புருஷனோட வந்து கொடைக்கானல் போயிருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அத கேட்டு நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. மாமாவும் அங்க தானே போயிருக்காருன்னு சொன்னாங்க. ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே அம்மாக்கு கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு கால் பண்றாரு. அப்பதான் வந்து பசுபதி அங்க வந்திருக்க விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறாரு. இது ஒரு பெரிய பிரச்சனை கண்டிப்பா ஆகும். பசுபதி சும்மாவே இருக்க மாட்டாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து நிவின் வந்து ஊருக்கே கிளம்புறாரு. இதோட முடியுது.